காதுக்குள் டன் டன்னாய் ஈயம் காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது டாக்டர் சொன்ன வார்த்தைகள். குழந்தையின் இதய துடிப்பு கேட்கவில்லையாம். காலை யாரோ பாதாளத்திலிருந்து இழுப்பது போல் இருக்கிறது அவனுக்கு. நாளை மனைவிக்கு பிரசவம் என நாள் சொல்லியிருந்தார்கள். அதனால்தான் இன்று மனைவி பிரியாவுடன் வந்திருந்தான் விக்னேஷ். சிரிப்பும் கனவுகளுமாக வந்து செக்கப் பண்ணியது போதுதான் டாக்டரின் முகம் மாறத் துவங்கியது. எதிர்பார்க்கவே இல்லை. திடீரென இப்படி சொன்ன பொழுது இடி விழுந்தது போல் இருந்தது. டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? ஒவ்வொரு மாதமும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோமே. கடந்த மாசம் வந்து செக்கப் இருந்தப்போ நார்மலா இருக்குதுன்னு சொன்னீங்களே. வார்த்தைகள் அவனுக்கு தடுமாறி தடுமாறி வந்தன. அம்மா அதிர்ந்து போனார்கள். பிரியாவுக்கு விஷயத்தை சொல்லவில்லை. அவள் வெளியே உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். பேசிக்கிட்டு இருக்க நேரமில்லை விக்னேஷ். உடனடியா பிரசவ அறைக்கு கூட்டிட்டு போகணும். நர்ஸ் பக்கத்தில் இருந்த நர்ஸ் திரும்பினாள். சொல்லுங்க மேடம், பிரியாவை லேபர் வார்டுக்கு கொண்டு வாங்க என்று சொன்னார் டாக்டர். திலகவதி அதுக்கு மேல் எதுவும் பேசவில்லை. எல்லாம் அவசர கதியில் நடக்க துவங்கியது. டாக்டர், ஸ்கேன் எடுத்து பார்க்கலாமா? முன்னால் போய்கிட்டு இருந்த திலகவதியை பின்தொடர்ந்து ஓடிப்போய் கேட்டான் விக்னேஷ். அதற்கெல்லாம் இப்போ நேரமில்லை சார். ஸ்கேன் எடுக்கணும்னா டவுனில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ப்ளீஸ் கொஞ்சம் பதட்டப்படாமல் இருங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எப்படி பதட்டப்படாமல் இருக்க முடியும்? பிறக்கப் போகும் குழந்தை பற்றிய கனவுகளோடு இருக்கிறது மொத்த குடும்பமும், குடும்பத்திலுள்ள ஜீவன்களும். அவனுக்கு பதட்டம் அதிகமாகிறது. முதலாக பிறக்கப் போகும் குழந்தை. தாத்தா பெயர் வைப்பதா இல்லை பாட்டி பெயர் வைப்பதா என்பதில் ஆரம்பித்து எதிர்காலம் மொத்தமும் பட்டிமன்றம் போட்டு பேசி முடித்துவிட்டு மழலைக்காக காத்திருக்கிறது அவனின் குடும்பத்தின் மொத்த ஜீவன்களும். ஆண்டவனே, எதுவும் ஆகிவிடக்கூடாது. என் பிரியாவுக்கும் எங்கள் குழந்தைக்கும் பத்திரமாக வரணும் எங்களுக்கு. இதயம் அரற்றியது. பிரியா, இந்தாங்க, இந்த கவுன் போட்டுக்கிட்டு லேபர் ரூமுக்கு வாங்க. நர்ஸ் சொன்னபோது பிரியாவுக்கு எதுவும் விளங்கவில்லை. இல்லைங்க, எனக்கு நாளைக்குத்தான் பிரசவம், இப்பொழுது வலி எதுவும் வரவில்லை என சொல்லிவிட்டு சிரித்த பிரியாவை கொஞ்சம் பரிதாபமாய் பார்த்துவிட்டு நர்ஸ் சொன்னாள். இன்னைக்கே பிரசவம் நடக்கணும்னு டாக்டர் சொல்றாரு. தேவைப்பட்டால் ஆப்ரேஷன் கூட நடக்கலாம். ஏன், என் குழந்தைக்கு என்னாச்சு? இப்போது பிரியாவின் கேள்வியில் பதற்றம் வந்தது. அதெல்லாம் ஒன்றுமில்லை. சிரித்துவிட்டு துணியை கையில் திணித்துவிட்டு போனாள் நர்ஸ். என்னங்க, இங்கே வாங்க, நர்ஸு ஏதோ சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை பிரியா, நீ துணி மாற்றிட்டு வா. அதற்கு மேல் விக்னேஷ் எதுவும் பேசவில்லை. அவள் நேற்று கூட குழந்தை உதைக்கிறான் என்று சொன்னாளே. கடவுளே, அதற்கிடையில் என்ன ஆச்சு? எதுவும் யோசிப்பதற்கே முடியவில்லை. பிரியா பிரசவ அறைக்குள் போய்விட்டாள். மருத்துவமனை மொத்தமும் ஒரு அமைதி. மனம் மட்டும் அமைதி இல்லாமல் கதறிக்கொண்டிருக்கிறது. மருத்துவமனை வராண்டாவே வெறிச்சோடி இருந்தது. பிறை வடிவில் இருக்கைகள் கம்பிகளோடு சேர்த்து இணைக்கப்பட்டிருந்தன. ஓரமான ஒரு இருக்கையில் அமர்ந்து சிகரெட் ஒன்றை எடுத்தான் விக்னேஷ். விக்கி, இங்கே சிகரெட் எல்லாம் பிடிக்கக்கூடாது என்று சொன்னாள் அம்மா. கவலைப்படாதே, பிரியாவுக்கு ஒன்றும் நடக்காது. நான்லாம் 7 புள்ள பெற்றிருக்கேன். எந்த கஷ்டமும் ஆண்டவன் எனக்கு கொடுக்கல. அதே மாதிரி ஆண்டவன் என் பிள்ளைங்களுக்கும் எந்த கஷ்டத்தையும் தரமாட்டான். அம்மா கணவரை வந்த கண்ணீரை கட்டுப்படுத்திவிட்டு பேசுகிறாள் என்பது புரிந்தது. ஒன்றும் நடக்கக்கூடாதுமா என சொல்லிவிட்டு எழுந்து வெளியே வந்தான் விக்னேஷ். ஒரு சிகரெட் புகைக்க வேண்டும் போல் இருந்தது. வராண்டாவை கடந்து வெளியே போய் ஒரு முறை புகைத்து விட்டு வரலாம் என மனதுக்கு சொல்லிக்கொண்டே நடந்தான். வராண்டா முழுதும் வெள்ளை உடைகளில் மருத்துவமனை ஊழியர்கள் சுற்றி வந்தார்கள். நிறைய தடவை இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கிறான் பிரியாவின் செக்கப்காக. அப்பொழுதெல்லாம் பிரியா கூட வருவாள். பெருமிதத்தோடு கைகளை கோர்த்து கொண்டு ஏதாவது பேசி சிரித்து கொண்டு தோளில் சாய்ந்து கொண்டு. அதை நினைக்கவே அவனுக்கு கண்கள் நனைந்தன. அவளை காதலிக்க துவங்கிய காலம் முதல் இன்று வரை அவளை எந்த கஷ்டத்திலும் பிரிந்ததில்லை. மரணமும் பிரசவமும் தனித்தனியே சந்திக்க வேண்டிய வழிகள் போல. யாரும் கூட வர முடியாது. சுற்றிலும் நோயாளிகள் கூட்டம். அவசர சிகிச்சை பிரிவு முன்னால் இருக்கும் மக்கள் பதட்டத்தோடும் கண்ணீரோடும் இருந்தார்கள்.
பார்வையாளர் பிரிவில் இருப்போரெல்லாம் ஏதோ பேசி சிரித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். வெளியே வந்து சிகரெட் இழுக்க இழுக்க புகையோடு சேர்ந்த நினைவுகளும் உள்ளிருந்து வெளியே வர துவங்கியது. கல்லூரி காதல் படிப்பு முடிந்த கையோடு முடிந்துவிடும் என சொல்லுவார்கள். ஆனால் அதை பொய்யாக்கி காட்டியதுதான் அவர்களின் காதல் வாழ்க்கை. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்பார்கள். அதையெல்லாம் பொய்யாக மாற்றியது அவர்களின் திருமணம். இன்று வரை எங்களுக்குள் சண்டை வந்ததே இல்லை. பொய்யாய் கோபித்து பொய்யாய் சண்டையிட்டு படுக்கையிலிருந்து வெளியே வரும் பொழுது சிரித்து கொண்டு வருவார்கள். மாமியார் சண்டை என்று ஏராளமான கதைகளில் வரும். சினிமாக்களில் பார்த்திருக்கிறான். அம்மாவிடமும் கேட்டிருக்கிறான். என்னம்மா, நீங்கள் பிரியா கூட சண்டையே போட மாட்டீறீங்க, மாமியார்னு சொல்லவே உங்களுக்கு தகுதி இல்லை என அப்பொழுதெல்லாம் அம்மாவும் பிரியாவும் சேர்ந்து அவன் மேல் பாய்வார்கள். உண்மையான நேசம் காதல் தவிர அவர்கள் போடும் சண்டையெல்லாம் பொய்தான். விக்கி, அம்மாவின் குரல் விக்னேஷனின் நினைவுகளை இழுத்து மருத்துவமனைக்குள் நிறுத்தியது. என்னம்மா, பிரியா பிரசவ அறைக்குள் இருக்கிறா, பொய்யா வழி வர வைக்கிறாங்களாம்மா. நீ வீட்டில் போய் அலமாரியில் ஒரு வெள்ளை வேட்டி இஸ்திரி போட்டு வச்சுருக்கேன், அதை எடுத்துட்டு அப்பா கிட்ட இன்னைக்கு அட்மிட் ஆயிட்டேன்னு சொல்லிடு. சாயங்காலமாக ஹாஸ்பிட்டல் பக்கம் வர சொல்லிடு. அப்படியே சோப்பு ப்ரஷ்ஷு எல்லாம் வாங்கிட்டு வா. இல்லைம்மா, என்னால் இப்போ அங்கெல்லாம் போக முடியாது. பிரியாவுக்கு ஏதாச்சும் தேவை வரலாம். நான் இங்கேயே இருக்கிறேன். ஃபோன் பண்ணி வேணா சொல்லிடுறேன். பெரியப்பா பசங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி, அப்போ அதையே பண்ண. இந்தா ஃப்ளாஸ்கில் டீ ஒன்று வாங்கிட்டு வந்துடு. பிரியாவுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது? சரிம்மா. ஃப்ளாஸ்க் எடுத்து டீ வாங்கி விட்டு மறுபடியும் பிரசவ அறையின் முன்னால் வந்தான் விக்னேஷ். டாக்டர் உள்ளே தான் இருக்கிறாரா, இல்லை அவருக்கு வேறு ஏதோ அவசர வேலையாம், வந்துடுவார். இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க? பேச்சில் ஏதோ ஒரு கோபம் தெரித்தது. நீ பதட்டப்படாதே, எதுவும் ஆகாது, அம்மா பலமுறை சமாதானப்படுத்தினாள். இதே பிரசவ அறை முன் காத்திருக்கிறான். கடந்த வாரம் கூட நண்பன் ஆனந்தின் மனைவிக்கு பிரசவம் நடந்தது. அப்பொழுதெல்லாம் எல்லாரையும் சமாதானப்படுத்தும் விக்னேஷுக்கு இப்போ அந்த நிமிடங்கள் எல்லாம் கண்முன் வந்து போயின. உள்ளே என்ன நடக்கிறது என தெரியவில்லை. ஒரு முறை பிரியாவை பார்க்க வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு. இந்த பிரசவம் மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்தால் வாழ்க்கை மிகவும் வசதியாக இருக்கும் என அவனுக்கு அப்பொழுதுதான் தோன்றியது. அப்பாடா, இப்போதாவது டாக்டர் வராங்களே, இதைவிட வேறு என்ன அவசர வேலை அவங்களுக்கு? தனக்குன்னு வந்தாதான் எல்லோருக்கும் வலிக்கும் போல விக்னேஷ் மனதிற்குள் கருவிக்கொண்டான். ஒரு அரை மணி நேரம் கடந்திருந்தது. மிகவும் மெதுவான பதட்டத்துடன் நகர்ந்து கொண்டிருந்தது அவனுக்கு நிமிடங்கள் எல்லாம். கவலைப்படாதீங்க விக்னேஷ், பிரியாவுக்கு வலி வரல, வலியை வர வைக்க மருந்து கொடுத்தாச்சு என சொல்லிவிட்டு நகர்ந்தாள் திலகவதி டாக்டர். விக்னேஷுக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்படி என் மனசை வாசிக்கிறாங்க இவங்க? கைனகாலஜிஸ்டா இல்லை மனத்தத்துவ நிபுணரா? எத்தனையோ பேரை பார்த்துருப்பாங்க போல. அவனுக்கு சிரிப்பு வரவில்லை. மெலிதாய் புன்னகைத்தான். நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது. வலி வராவிட்டால் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம். அதை சீக்கிரம் இப்பவே பண்ணினா தேவிலின்னு தோணுது. அம்மா ஆட்சேபித்தாள். நீ கவலைப்படாதே, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. நமது பரம்பரையில் யாருக்கும் கத்தி வைத்த பின் குழந்தை பிறந்ததாய் சரித்திரமில்லை. நீ போய் உட்காரு, எல்லாம் சரியாயிரும். என்னம்மா சொல்றது? நேரம் எவ்வளவு ஆகுது? யாராவது வந்து ஏதாவது சொல்கிறாங்களா? ஒரு தடவை வாங்கிட்டு போனதோட சரி. வெளியில் இருக்கிறவங்களோட கஷ்டம் யாருக்கும் புரியாது போல என சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே கதவு திறந்தது. நர்ஸ் வெளியே வந்தாள். யாருங்க பிரியாவோட புருஷன்? நான் தான் என விக்னேஷ் முன்னாடி வந்தான். உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அவனுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. ரொம்ப தேங்க்ஸ் நர்ஸ், குழந்தையும் தாயும் சௌக்கியமாக இருக்காங்க. விக்னேஷுக்கு அப்பதான் சந்தோஷம் பிடிபடாமல் போனது. சட்டென மனசு மொத்தமும் லேசாகி போனதாய் ஒரு உணர்வு வந்தது. இதுவரை கனமாகி இருந்த மனசு லேசாகி பறக்க துவங்கியது. அந்த சிரிப்புக்கு ஒரு சின்ன இடைவெளி விட்ட பொழுது டாக்டர் திலகவதி வெளியே வந்தார். விக்னேஷ், என்னோட ரூம் வரைக்கும் வாங்க. அம்மா, நீங்கள் ஒரு வெள்ளை வேட்டி ஏதாவது இருந்தால் நர்ஸ்கிட்ட கொடுத்து விடுங்க என சொல்லிவிட்டு நடந்தார் டாக்டர். புரியாமல் பின்தொடர்ந்து சென்றான் விக்னேஷ். டாக்டர், குழந்தைக்கும் பிரியாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே? காலையில் குழந்தைக்கு இதய துடிப்பு இல்லைன்னு சொன்னீங்க. இதற்கு மேல் பேச முடியவில்லை விக்னேஷுக்கு.
கவலைப்படாதீங்க விக்னேஷ், 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. உங்களை கூப்பிட்டதே அந்த இதய துடிப்பு பற்றி பேசத்தான். சொல்லுங்க டாக்டர், குழந்தைக்கு இடப்பக்கம் இருக்க வேண்டிய இதயம் வலப்பக்கம் இருக்கு. அதனால தான் காலையில் வழக்கமான டெஸ்ட்டில் இதய துடிப்பு கேட்கல. இப்போ கூட குழந்தை அழுததுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், இதய துடிப்பு கேட்கல. சந்தேகத்தில் வலது பக்கம் வச்சு பார்த்தேன், லேசாகி போன இதயம் மறுபடியும் கனமான உணர்வு விக்னேஷுக்கு வந்தது. இப்போ என்ன டாக்டர் பண்ணுறது, இதில் குழந்தைக்கு ஏதாவது என இழுத்தான். கவலைப்படவே ஒன்றுமில்லை, ஒரே ஒரு டெஸ்ட் எடுக்கணும், எக்கோகார்டியான்னு சொல்லுவாங்க. அது 6 மாதம் தாண்டி தான் எடுக்க முடியும். இது லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இப்படி இருக்கும். ஆனால் கவலைப்பட ஒன்றுமே இல்லை. இனிமே மருத்துவமனைக்கு ஏதாவது விஷயமா போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை தான் முதல்ல சொல்லணும். இதோட பாதிப்பா ஒருவேளை குழந்தைக்கு இடது கை பக்கம் வரலாம் என சொன்னார் டாக்டர். அது கூட ஒரு அனுமானம்தான் என சொல்லி நிறுத்தினார். திலகவதி மனசு கொஞ்சம் லேசாகி போனது போல் இருந்தது விக்னேஷுக்கு. சந்தேகத்தில் வலது பக்கம் கேட்டப்பதான் விஷயமே புரிஞ்சுது. டாக்டருக்கு நன்றி கூறி வெளியே வந்த பொழுது வாசலிலேயே நின்றிருந்தாள் அம்மா. டாக்டர் என்ன சொன்னார் விக்கி? உன் பேத்திக்கே வலப்பக்கம் இருக்கான் இதயம், ஆனால் பிரச்சனை ஒன்றுமில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இனி இருதயம் இடமாறி துடிக்கும் வலது புறத்திலேங்கிற பாட்டை அவ பாட முடியாது. இருதயம் இடமாறி துடிக்கும் இடது புறத்திலேன்னு தான் பாடணும். என்ன பண்ணுறது, பையனா பிறந்திருந்தா வலம்புரிஞ்சான்னு பேர் வச்சிருக்கலாம் என சொல்லிவிட்டு மெதுவாய் சிரித்தான் விக்னேஷ். ஆமாம், இப்போ சிரி, குட்டி போட்ட பூனை மாதிரியும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியும் இங்கேயும் அங்கேயும் எவ்வளவு நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தப்போ எங்கே போச்சு இந்த சிரிப்பெல்லாம் என சொல்லிவிட்டு அம்மாவும் நக்கலாய் பார்த்தாள். சிரிங்கம்மா சிரிங்க, அவன் எனக்கு உயிரோட கிடச்சிருக்கா, இனி எனக்கு என்ன வேணும் என மனதுக்குள் சிரித்து கொண்டான் விக்னேஷ். ஆமாம், பெண்களின் பிரசவத்தின் பொழுது அதிகமாக துடிச்சு வலிக்கிறது என்னவோ கணவன்மார்களுக்கு மட்டும்தான். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. தேங்க்யூ. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.